ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்பூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம டைவானீஸ் கேஸ்டெல்லா கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 30 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சலாட் எடுத்து 35 கிராம் மைதா எடுத்துக்கலாம். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 முட்டை எடுத்து அதோட வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த மஞ்சள் கருவை மட்டும் தனியாக நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவோடு சேர்த்து ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த வெள்ளைக்கருவை இப்போ ஒரு பவுலில் ஊற்றி 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட்டு இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் 40 கிராம் சுகர் எடுத்து அதையும் நல்லா பீட் பண்ணி ஒரு ஸ்டிஃப் பீக் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சாச்சா விழுகாத அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு டம்ளர் சுடுதண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அந்த நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிறதோட லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஹார்டாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு டின் எடுத்து பட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக்கோட சாஃப்ட்னஸ் போயிடும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க அந்த டின்னில் ஊற்றிக்கலாம். ஊற்றி 2 தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கேக் ஊற்றி வச்சுருக்க டின்னை விட கொஞ்சம் பெரிய டின்னில் சுடுதண்ணி ஊற்றி அதை அடுப்பில் உள்ள வச்சுக்கலாம். இப்போ அந்த தண்ணிக்குள்ளே தான் நம்ம நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேக் டின்னை அதில் வைக்க போகிறோம். வச்சு மூடி ஒரு வெயிட்டான இது வச்சு இப்போ 40 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு கத்தி எதாவது வச்சு குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம கேக் ரெடி. இப்போ சைட்லலாம் லைட்டாக எடுத்து விட்டாலே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது கேக் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு அப்டேட்லேயே இருக்கும். அடுத்து என்ன கேக் செய்யலான்னு கமெண்டில் சொல்லுங்கள்.